ஷைதான் படத்துக்கான ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் ஆகிருக்கு. விகாஷ் பால் டைரக்ஷன்ல அஜய் தேவ்கன், மாதவன், ஜோதிகா, பலக் லால்வானி நடிக்கிறாங்க. டிஎஸ்பி மியூசிக் பண்றாரு. மார்ச் 8 மூவி ரிலீஸ் ஆகும். மூவிக்கான டீசர் நாளைக்கு ரிலீஸ் ஆகும். போர் படத்துக்கான ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் ஆகிருக்கு. விஜய் நம்பியார் டைரக்ஷன்ல அர்ஜுன் தாஸ், காளிதாஸ் ஜெயராம், சஞ்சனா, நடராஜன், தேவ் நடிக்கிறாங்க. அக்ஷய் குமாரோட அடுத்த படத்துக்கான டீசர் ரிலீஸ் ஆகிருக்கு. டீசர் பார்க்க நல்லா இருக்கு. ஏப்ரல்ல மூவி ரிலீஸ் ஆகும். ரன்பீர் கபூரோட அடுத்த படத்துக்கான டைட்டில் லவ் அண்ட் வார். இந்த படத்துக்கான டைட்டிலுக்கு இன்னைக்கு ரிலீஸ் ஆகிருக்கு. சஞ்சய் லீலா பன்சாலி டைரக்ஷன்ல ரன்பீர் கபூர், ஆலியா பட், விக்கி கௌஷல் நடிக்கிறாங்க. அடுத்த வருஷம் கிறிஸ்துமஸ்க்கு மூவி ரிலீஸ் ஆகும். நரேனோட அடுத்த படத்துக்கான டைட்டில் ஆத்மா. இந்த மூவிக்கான ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் ஆகிருக்கு. ஜிவி பிரகாஷோட ரெபல் படத்துக்கான ரிலீஸ் டேட் அனௌன்ஸ்மெண்ட் நாளை காலைல 10 மணிக்கு வரப்போகுது. ராம்பத்னியோட டபுள் ஸ்மார்ட்டோட ஆடியோ ரைட்ஸ் ஆதித்யா மியூசிக் வாங்கியிருக்காங்க. மார்ச் 8 மூவி ரிலீஸ் ஆகும். டோவினோ தாமஸோட நடிகர் படத்துக்கான ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் ஆகிருக்கு. நடிகர் திலகம்னு தான் ஃபர்ஸ்ட் பேர் வச்சாங்க. இப்போ நடிகர்னு மட்டும் தான் வந்திருக்கு. டைட்டில் சேஞ்ச் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். லால் ஜெயர் டைரக்ஷன்ல டோவினோ தாமஸ், சுபின் ஷகீர், வீணா, பாவனா நடிக்கிறாங்க. ஜூனியர் என்டிஆரோட தேவரா படம் ஏப்ரல் 5 வரதா இருந்துச்சு. இந்த படம் போஸ்ட்போன் ஆக போறதா இப்ப நியூஸ் வந்திருக்கு. நிறைய விஎஃப்எக்ஸ் ஒர்க் எல்லாம் இருக்கு. ஏப்ரல் 5க்குள்ள அதை முடிக்க முடியாதுன்னு படம் போஸ்ட்போன் ஆக போறதா சொல்றாங்க. மோஸ்ட்லி இந்த வருஷத்தோட செகண்ட் ஹாஃபுக்கு படம் தள்ளி போக சான்ஸ் அதிகம். அசோக் செல்வனோட சபாநாயகன் படம் பிப்ரவரி 14 ஹாட் ஸ்டார்ல பிரீமியர் ஆக போகுது. சிவகார்த்திகேயனோட ஐலான் படம் வேர்ல்டு வைடா 75 கோடி கலெக்ஷன் பண்ணிருக்குன்னு அபிஷியலா இப்ப சொல்லிருக்காங்க. கேப்டன் மில்லரோட ட்ராக்கர்ஸ் கலெக்ஷன் 70 கோடி கிட்ட வருது. ஐலானோட ட்ராக்கர்ஸ் கலெக்ஷன் ஃபைனல் ரிப்போர்ட் வரும்போது நம்ம கம்பேர் பண்ணி பார்ப்போம். இந்த ரெண்டு படமும் இப்ப தெலுங்குல ரிலீஸ் ஆக போகுது. அங்க ரிவ்யூஸ் பாசிட்டிவா வரும் பட்சத்துல கலெக்ஷன் இன்னும் கொஞ்சம் அதிகமாகும். ரிவ்யூஸ் அங்க எப்படி வரப்போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். ரத்ன மூவில இருந்து ஒரு முக்கியமான அப்டேட் நாளை காலைல 10:30க்கு வரப்போகுது. கமலஹாசனோட தக்லைஃப் படத்துக்கான ஷூட்டிங் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இது அபிஷியலாவே அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. மணிரத்னம் டைரக்ஷன் பண்ற இந்த மூவில கமலஹாசன், ஜெயம் ரவி, துல்கர் சல்மான், த்ரிஷா, ஜோஜி ஜார்ஜ், கௌதம் கார்த்திக், ஐஸ்வர்யா லட்சுமி நடிக்கிறாங்க. ஏஆர் ரஹ்மான் மியூசிக் பண்றாரு. அடுத்த வருஷம் மூவி ரிலீஸ் ஆகும். வாடிவாசல் மூவில ஸ்டண்ட் கொரியோகிராஃபரா பீட்டர் ஹேன் ஒர்க் பண்ண போறதா இப்ப நியூஸ் வந்திருக்கு. விடுதலை 2 ரிலீஸ் ஆனதும் இந்த படத்துக்கான ஷூட்டிங் ஒர்க் ஸ்டார்ட் ஆயிடும். மோஸ்ட்லி மார்ச் ஏப்ரல்ல ஷூட்டிங் ஆரம்பிக்க சான்ஸ் அதிகம். தி கோட் மூவில கன்னிகாவும் ஒரு முக்கியமான ரோல் பண்ண போறதா இப்ப நியூஸ் வந்திருக்கு. ஆல்ரெடி மூவிக்குள்ள ஏகப்பட்ட ஸ்டார் காஸ்ட் இருக்காங்க. இப்ப இவங்களும் உள்ள வந்திருக்காங்க. கங்குவா இந்த வருஷம் கண்டிப்பா வந்துருமா, இல்ல இந்த வருஷமும் சிஜி இருக்குன்னு சொல்லி ஓட்டிடுவாங்களான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. மோஸ்ட்லி அதுக்கு வாய்ப்பு இல்ல. இந்த வருஷம் கண்டிப்பா படம் வந்துரும். கங்குவா எதனால டிலே ஆகுதுன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஷூட்டிங் அவங்க நினைச்ச மாதிரி கரெக்டா பண்ணல. ஷூட்டிங் டேஸ் அதிகமாகிட்டு இதான் படம் டிலே ஆக முக்கியமான காரணம். ஆனா இப்ப ஷூட்டிங் ஆல்மோஸ்ட் முடிச்சுட்டாங்க. பேட்ச் ஒர்க் மட்டும் தான் இருக்கு. ராமாயண படத்துல யாஷ் ஏன் வில்லனா நடிக்கிறாரு, இது அவருக்கு ஒரு மைனஸ் தானேன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. கண்டிப்பா மைனஸ் தான். ஏன்னா ஒரு பெரிய ஹீரோவா இப்ப ஃபேமஸ் ஆயிருக்காரு. இப்ப வில்லன் ரோல் பண்ணாது மைனஸ் தான். ஆனா இந்த படத்துக்கான அனௌன்ஸ்மெண்ட் இன்னும் அபிஷியலா வரல. வரும்போது பாப்போம். இன்டர்நெட் நாளை 2 அப்டேட். ஐலானோட தெலுங்கு ஹிந்தி வெர்ஷன் ரிலீஸ் அப்டேட் ஒருத்தர் கேட்டிருக்காரு. இன்டர்நெட் நாளை 2க்கான ஒர்க் நிறுத்தி வச்சிருக்காங்க. திரும்ப ஸ்டார்ட் பண்ணா சொல்றேன். ஐலான் இந்த வாரம் தெலுங்குல ரிலீஸ் ஆகுது. ஹிந்தில ரிலீஸ் ஆகலன்னு நினைக்கிறேன். AK 64 டைரக்டர் யாரு, பிரசாந்த் நீல்னு சொல்றாங்க. இது உண்மையான கேக்குறீங்க. டைரக்டர் என்ன கன்ஃபார்ம் ஆகல. ஆனா பிரசாந்த் நீல்ங்கிறது எனக்கு டவுட்டா இருக்கு. ஏன்னா அவருக்கு லைன் அப் ஆல்ரெடி இருக்கு. சலார் 2, NTR 31, KGF 3 எல்லாம் இருக்கு. இருந்தாலும் அப்டேட் வந்தா நான் சொல்றேன். லியோட நார்த் இந்தியா கலெக்ஷன், நார்த் இந்தியால அதிகமா கலெக்ஷன் பண்ண மூவிஸா ஒருத்தர் கேட்டிருக்காரு. லியோட நார்த் இந்தியா கலெக்ஷன் 40 கோடி கிட்ட. நார்த் இந்தியால அதிகமா கலெக்ஷன் பண்ண படம் 2.0, கிட்டத்தட்ட 200 கோடி கிட்ட. செகண்ட் லியோ. அஜித் வெற்றிமாறன் கம்பா வரும்னு சொல்றாங்க. அப்படி இந்த படம் வந்துச்சுன்னா அஜித் படமா அது இருக்குமா, இல்ல வெற்றிமாறன் படமா அது இருக்குமான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. கண்டிப்பா வெற்றிமாறன் படமா தான் இருக்குங்கிறது என்னோட நம்பிக்கை. ஹீரோவுக்காக அவர் கதையில எந்த ஒரு மாற்றமும் பண்ண மாட்டாரு. அவரோட இன்டர்வியூ எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும். பொல்லாதவன் மூவில அந்த காமெடி எல்லாம் வலுக்கட்டாயமா வச்சதா சொன்னாரு. ஏன்னா ஃபர்ஸ்ட் படம் காமெடி உள்ள இருக்கணும்னு நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் அவர் உள்ள வச்சிருக்காரு. இல்லனா இன்னொரு ராவான படமா தான் அது வந்திருக்கும். கொரோனாகுமார் மூவில இருந்து சாங் வந்துச்சு. அது மூவிக்கான சாங்கா இல்ல CSK சாங்கான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. மூவிக்கான சாங் தான். ஆனா CSKக்கு ட்ரிபியூட் கொடுக்க அந்த சாங்கை உருவாக்குனாங்க. அந்த சாங்லயே டைட்டில் வச்சிருப்பாங்க. மூவியோட டைட்டில் சாங் ப்ரோமோன்னு. கோட்டோட ஷூட்டிங் ஸ்ரீலங்கால போகுது. இது எல்லார்கிட்டயும் சொல்லுங்கன்னு ஒருத்தர் சொல்லிருக்காரு. நான் நல்லா செக் பண்ணிட்டேன் நண்பா. ஷூட்டிங் இன்னும் ஸ்ரீலங்கால ஆரம்பிக்கல. நேத்து கூட வெங்கட் பிரபு யுவன் பிளைட்ல போற மாதிரி ஒரு போட்டோ வந்துச்சு. சோ ஷூட்டிங் ஸ்ரீலங்கால நடந்தா அவங்க ஏன் பிளைட்ல போறாங்க? ஷூட்டிங் ஆரம்பிக்கும் போது நானே சொல்றேன். நேத்திக்கு விஜய் அஜித்துக்கான லைனப் வீடியோ போட்டிருப்பேன். அதுல விக்ரம் 2ன்னு சொல்றீங்க, விக்ரம் 3 தானேன்னு ஒருத்தர் சொல்லிருக்காரு. லோகேஷ் விக்ரம் 2 தான் மென்ஷன் பண்றாரு. அதான் நானும் அப்படியே சொல்றேன். நிறைய பேர் தமிழ் சினிமால 1000 கோடி வரணும்னு எதிர்பார்க்கறீங்க போல. ஏன்னா டெய்லி இப்படி ஒரு கொஸ்டின் வருது. சூர்யா அட்லி காம்போ வந்து 1000 கோடி வருமானு ஒருத்தர் கேட்டிருக்காரு. நான் எப்பவுமே சொல்ற மாதிரி இந்த காம்போவை தாண்டி படம் நல்லா இருக்கணும், ப்ரமோஷன் பெருசா பண்ணணும், நார்த் இந்தியாலயும் படம் பெருசா ரிலீஸ் ஆகணும். அப்பதான் வர முடியும். பைரட்ஸ் ஆஃப் தி கரேபியன் 6 அப்டேட் ஒருத்தர் கேட்டிருக்காரு. அப்டேட் நான் தேடி பார்த்த வரைக்கும் ஒன்னும் இல்ல. வந்தா நான் சொல்றேன். கமலஹாசன் குழந்தையா நடிச்ச மூவிஸை சேர்க்காம விட்டா மொத்தமா 193 மூவி தான் வருது. குழந்தையா நடிச்ச மூவிஸும் சேர்த்தா 200 படம் கிட்ட தான் வருது. அப்புறம் எப்படி கமலஹாசன் 234ன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அவரு ஹிந்திலையும் படம் பண்ணிருக்காரு. அவரு சைல்டு ஆர்டிஸ்டா பண்ண ஒரு சில மூவிஸ விக்கிபீடியால மிஸ் பண்ணிருக்கலாம். ஏன்னா இந்த நம்பர்ஸ் நம்ம சொல்லல, அவங்களே தான் சொன்னாங்க. சோ அவங்களுக்கு தான் டோட்டல் மூவிஸ் தெரியும்.
சிவராஜ்குமாரோட தமிழ் மூவி அப்டேட்டா ஒருத்தர் கேட்டிருக்காரு. இப்பதான் அந்த படத்துக்கான ஒர்க் ஆரம்பிச்சு போகுது. அப்டேட் வந்ததும் சொல்றேன். மைண்ட் ப்ளோவிங் ஆகிற மூவிஸ், அண்டர்ரேட்டட் மூவிஸ்லாம் ஒருத்தர் கேட்டிருக்காரு. மைண்ட் ப்ளோவிங் மூவிஸ் எனக்கு எதுவும் ஞாபகம் இல்ல. அண்டர்ரேட்டட் மூவிஸ் நான் ஸ்கிரீன்ல போடுறேன். இந்த மூவிஸ் ஒருவேளை உங்களுக்கு மைண்ட் ப்ளோவிங் மூவிஸா கூட இருக்கலாம். டெடி படம் ஹிட்டா ஃபிளாப்பான ஒருத்தர் கேட்டிருக்காரு. இந்த படம் ஹிட்டு தான். 12th ஃபெயில் தமிழ்ல இருக்கான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இது தமிழ்ல இருக்கு, ஹாட் ஸ்டார்ல இருக்கு. விஷ்ணுவர்தனோட அடுத்த படத்தை ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஆகாஷ் முரளியை வச்சு ஒரு படம் பண்றாரு. அடுத்து சல்மான் கானை வச்சு ஒரு படம் பண்ண போறாரு. ஒருத்தர் IMDb பத்தி ஏதோ சொல்லியிருக்காரு, ஆனா எனக்கு சரியா புரியல. கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க நண்பா. ஈடி மூவிக்கான பட்ஜெட் கலெக்ஷன் சூர்யா லைனப்லாம் ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஈடி படத்துக்கான பட்ஜெட் கலெக்ஷன் ஆல்ரெடி நான் சொன்னேன். அதை நிறைய பேர் ஏத்துக்கல. நான் ப்ராப்பரான ப்ரூஃப்லாம் வச்சுக்கிட்டு நான் சீக்கிரமே கலெக்ஷன் சொல்றேன். அப்ப வச்சு என்ன நம்புறீங்களான்னு பார்ப்போம். கைதிக்கு சேம் சிஎஸ் தான் மியூசிக் பண்ணாரு. அப்புறம் எப்படி லோக்கி வர்ஸ் 2.0ல கைதி மியூசிக் வந்துச்சுன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அவர் மியூசிக் பண்ணதுனால அவருக்கு அந்த மியூசிக் சொந்தம் இல்ல. ஆடியோ ரைட்ஸ் அவங்க வித்துட்டாங்க. சோ அந்த ஆடியோ யார் யாருக்கெல்லாம் சொந்தமோ அங்கெல்லாம் NOC வாங்கி தான் இங்க லோக்கி வர்ஸ் 2.0லாம் அந்த மியூசிக்கை யூஸ் பண்ணிருப்பாங்க. சோ எடுத்தோன்னு பண்ணிட முடியாது. NOC வாங்கியிருக்காங்க. நிறைய ஆக்டர்ஸோட லைனப் கேக்குறீங்க. லைனப் வீடியோ தனித்தனியா நான் சீக்கிரமே போடுறேன். அதே மாதிரி நாளைக்கோ இல்ல நாளானைக்கோ ஒரு வீடியோ வந்துரும். மாஸ்டர் கலெக்ஷனா ஒருத்தர் கேட்டிருக்காரு. ரீசெண்டா தான் தளபதியோட டாப் 10 மூவிஸ்னு போட்டு ஷார்ட்ஸ்ல கலெக்ஷன் போட்டிருக்கேன். சோ அந்த வீடியோ பாருங்க. தமிழ் சினிமால ஃபர்ஸ்ட் 100 கோடி வந்த படம் எதுன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. சிவாஜி படம் தான். உங்க எல்லாருக்கிட்டையும் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் நான் வச்சுக்கிறேன். நிறைய பேர் வீடியோ ஃபுல்லா பாக்குறது இல்ல, டைரக்டா உங்க கமெண்ட்டை பார்க்க வந்துடுறீங்க. அதனால வியூஸும் குறையுது. நான் ஆல்ரெடி உங்க கமெண்ட்டுக்கு சொல்லியிருந்தாலும் அந்த கமெண்ட்டை மிஸ் பண்ணிடுறீங்க. இப்ப எக்ஸாம்பிளுக்கு இந்த கமெண்ட்டுக்கு நேத்தே நான் சொல்லிட்டேன். நேத்துக்கு வீடியோல இந்த கேள்விக்கான பதில் இருக்கு. ஆனா மறுபடியும் நேத்துக்கு வீடியோலயே இந்த கமெண்ட் வந்திருக்கு. நான் இந்த கமெண்ட்ஸ்க்கெல்லாம் பதில் சொல்ல ஆரம்பிக்கும் போது டெய்லி ஒரு 10-15 கமெண்ட்டுக்கு தான் சொல்லுவேன். ஆனா நிறைய கமெண்ட் வரதுனால நான் நிறைய கமெண்ட்டுக்கு சொல்றேன். ஆனா இப்படி நீங்க ஸ்கிப் பண்ணி வந்தீங்கன்னா நான் திரும்ப கமெண்ட்டை கம்மியா தான் சொல்ற மாதிரி இருக்கும் நண்பா. ஏன்னா வியூஸ் குறையுது. ஃபர்ஸ்ட்ல இருந்து பாக்குறவங்களுக்கு இது தெரியும். லியோ ரிலீஸ் முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டா 5000 பேர் 6000 பேர் பாப்பாங்க. ஆனா இப்ப இதுல பாதிக்கு பாதி தான் வருது. சோ நீங்க ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லது நண்பா. ஒருத்தர் ஒரு ஷார்ட் பிலிம் லிங்க் எப்படி அனுப்புறதுன்னு கேட்டிருக்காரு. நீங்க ஷார்ட் பிலிமோட பேரை மட்டும் சொல்லுங்க, நான் பாத்துக்கிறேன். ஒருத்தர் கேம் பத்தி ஒரு சில புது ஐடியா கொடுக்குறாரு. ஆனா இப்படியும் பண்ண முடியாது நண்பா. ஏன்னா சாங்க வச்சு படத்து பேரை கண்டுபிடிக்க சொன்னா ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க. நேத்து ஒரு கதையை சொல்லி கண்டுபிடிக்க சொன்னேன். நிறைய பேர் கண்டுபிடிச்சுங்க. நிறைய மூவிஸ் சொன்னீங்க. எல்லா கதையும் மேட்ச் ஆகும். ஆனா நான் மைண்ட்ல வச்சு சொன்ன படம் திருமலை. இவர் தான் ஃபர்ஸ்ட் சொன்னது. இன்னைக்கு வந்து ஃப்ரேம். இன்னைக்கே முகத்தை மறைச்சிட்டேன். இது யாரு என்ன படம்னு கண்டுபிடிங்க. இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட்லாம் கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கான அப்டேட்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோஸ்ல கொடுக்குறேன்.